பாஜகவுக்கு பயப்படுவது யார்? இந்தியா கூட்டணியில் மூண்ட சர்ச்சை. இதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் லென்ஸ் நிகழ்ச்சியில. அதாவது தமிழகத்துல பாஜகவை எதிர்த்து திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தனித்தனியா போட்டியிட்டாலும் பாஜகவை பார்த்து திமுக பயப்படுறாங்க அப்படின்னு அதிமுகவும், இல்ல அதிமுக தான் பாஜகவை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு திமுகவும் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு வராங்க. இதே ஸ்டைல கேரளாவிலையும் பிரச்சாரம் தொடங்கியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி போயிட்டு இருக்கோ ஒவ்வொருத்தர் மாத்து ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு வரக்கூடிய அதே மாதிரி கேரளாவிலையும் இப்போ அதே ஸ்டைல் போயிட்டு இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே தான் இத்தகைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுப்பப்பட்டு வருது. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக திமுக வேற வேற கட்சி, கூட்டணி வேற வேற. அதிமுக தனித்து களம் காண்றாங்க, திமுக இந்தியா கூட்டணியோட இருக்காங்க, இங்க திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது ஒரு கூட்டணி, இது ஒரு டைப்பா போயிட்டு இருக்கு. இப்போ திமுக அதிமுக மேல குற்றம் சாட்டுறாங்க, அதிமுக திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க, இது நியாயம் இருக்கு. ஆனா கேரளாவிலையும் இதே ஸ்டைல் தான், ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல குற்றம் சாட்டிட்டு வராங்க. ஆனா அங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணி தான். சென்ட்ரல் லெவல்ல பார்த்து, மத்திய லெவல்ல பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி, ஸ்டேட் லெவல்ல கேரளாவில் பார்த்தா வேற வேற கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டு பேரும் குற்றம் சாட்டிட்டு வராங்க மாறி மாறி. இதுக்கு அடித்தளம் இட்டது ராகுல் காந்தியுடைய வயநாடு ரோட் ஷோ தான். வயநாட்டில் ராகுல் காந்தி ரோட் ஷோ போன உடனே தான் அங்க இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் மேல பகிரங்கமா குற்றம் சாட்ட தொடங்கிட்டாங்க கேரளாவில். அப்படி என்னதான் அப்போ நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ராகுல் காந்தியினுடைய வயநாடு ரோட் ஷோ, அந்த ரோட் ஷோவில் காங்கிரஸுடைய கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய கொடிகள்லாம் பயன்படுத்தல அப்படின்னு சர்ச்சை இருந்துச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணி தான் இருக்காங்க. அப்ப ஏன் ராகுல் காந்தி வயநாட்டில் ரோட் ஷோ போகும்போது அந்த கட்சியோட கொடிகள் பயன்படுத்தல அப்படின்னு பயங்கரமா கேள்விகளா எழ ஆரம்பிச்சுது. வயநாடு மக்களை தொகுதியில ராகுல் காந்தி கடந்த 3ஆம் தேதி வாகன பேரணி நடத்தினார். அதாவது ரோட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மோடி சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ரோட் ஷோன்னு பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ ராகுல் காந்தி வயநாட்டில் நடத்தினார். அப்போ காங்கிரஸ் மற்றும் குறிப்பாக அதனுடைய கூட்டணி கட்சிகளான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடிகள் கட்டப்படலை. இது கட்சியில முணுமுணுப்பை ஏற்படுத்துச்சு. ஒரே கூட்டணியா இருக்கும், ஆனா ஏன் அந்த கட்சியினுடைய கொடியை பயன்படுத்தல, கட்டலை அப்படின்னு சொல்லி. போன தேர்தலின் போது வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக ராகுல் காந்தி நடத்திய இதே மாதிரியான ரோட் ஷோவில் முஸ்லீம் லீக் கட்சிகளுடைய கொடிகள் பயன்படுத்தப்பட்டது. பச்சை நிறத்துல பிறையுடன் கூடிய இந்த கொடியை பாகிஸ்தான் கொடிகள் அப்படின்னு பாஜக வர்ணித்தாங்க. இது குறித்து பாஜக தலைவர் அமித்ஷா காங்கிரஸ் கட்சியால் ஒரு ஊர்வலம் நடத்தப்படும் போது அது இந்தியாவிலா அல்லது பாகிஸ்தானிலா அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட கொடிகள் பாகிஸ்தான் கொடி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், பாஜகவை சேர்ந்த அமித்ஷா அந்த மாதிரி பகிரங்கமா ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். இந்த முறையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுலுடைய ரோட் ஷோவில் அவருடைய புகைப்படங்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை மட்டுமே ஏந்திட்டு போனாங்க. இதை கடுமையாக விமர்சித்தது யார் தெரியுமா? கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளரும் முதலமைச்சருமான பினராயி விஜயன் தான் அதை கடுமையாக விமர்சிக்கிறார். மத்தியில இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் ஒன்று, கேரளாவில் வேற வேற. இதை பத்தி மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இதை பத்தி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸ் பாஜகவை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு குறைஞ்சிட்டாங்க, மூவர்ண கொடியை கைவிட வேண்டும் அப்படின்னு சங் பரிவாரின் கோரிக்கையாகும். ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துல கூட காவி கொடி தான் பறக்குது, சங் பரிவாரின் அந்த கோரிக்கைக்கு காங்கிரஸ் அடிபணிகிறாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தாரு பினராயி விஜயன். அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு பயந்து தங்களுடைய கட்சி கொடிகளை மறைக்காத வலுவான அரசியல் நம்பிக்கையுடன் கேரள எம்பிக்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அதாவது இடதுசாரி எம்பிக்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு பினராயி விஜயன். இதுக்கு பதிலடியாக காங்கிரஸ் தரப்புல மாநில அரசு பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டே செல்வதாக சொல்லி இடதுசாரிகள் தான் இரட்டை வேடம் போடுவதாக சொல்லியிருந்தாங்க. இப்படி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டாங்க.
இந்த மாதிரி இந்தியா கூட்டணியிலேயே பாஜகவுக்கு பயப்படுறது யார் அப்படிங்கிற சர்ச்சை மூண்டிருப்பதை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற மாநில கட்சிகள் ரசிக்கல. ஏப்பா ஒரே கூட்டணியில் இருக்கிறோம், எதுக்குப்பா தேவையில்லாம பாஜகவுக்கு யாரு பயப்படுறீங்க, நீங்களா நாங்களாம் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு மற்ற கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் அதை அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, ரசிக்கல அந்த விஷயத்தை. ஆனா சமரசம் செய்யவோ அல்லது தலையிட்டு அமைதி காக்குமாறு சொல்லவோ காங்கிரஸ் மேலிடத்திற்கோ அல்லது மார்க்சிஸ்ட் மேலிடத்திற்கோ தெம்பு கிடையாது. காரணம், ரெண்டு கட்சிகளுமே கேரளாவில் கூடுதல் இடங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில் மட்டுமே செயல்படுறாங்க. எப்படியாவது அதிக இடங்களை கைப்பற்றணும் அப்படின்னு காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் முயற்சி பண்ணிட்டு வராங்க. பாஜகவை எதிர்ப்பதே ஒற்றை இலக்கு அப்படிங்கிறதுலாம் சுயநல அரசியல் காணாமல் போய்விட்டா பிறகு எப்படி தங்களுடைய முக்கிய இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறதா புரியல. இந்தியா கூட்டணியின் முக்கிய நோக்கம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதா. ஆனா கேரளாவில் பாஜக வீழ்த்தணும் அப்படிங்கிறத விட கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் வீழ்த்தணும் அப்படிங்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி வீழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. இது அப்போ முக்கிய இலக்கை எப்படி அடைய முடியும் அவங்களால அப்படிங்கிறத இப்போ புரியாத புதிரா இருக்கு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கே சுரேந்திரன் கட்சி தனது சொந்த கொடியால் எவ்வளவு பெருமையாக இருக்கிறது என்று எக்ஸ்ல பதிவிட்டிருக்காரு. தயக்கம் இல்லாம எங்கள் தாமரை கொடியை அசைத்து பாரத மாதா கி ஜே அப்படின்னு முழக்கமிடுறோம். எங்களுடைய கொடியை அசைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அதை யாராலும் மறுக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நாங்க பாஜக காரங்க நாங்க கொடியை ரொம்ப கம்பீரமா பிடிக்கிறோம், இதை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. வயநாட்டில் நூற்றுக்கணக்கான கட்சி கொடிகளுடன் பாஜக சாலை பேரணியின் காட்சியை பகிர்ந்திருக்காரு அவர் எக்ஸ் தளத்துல. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தொகுதியில, வயநாடு தொகுதியில பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ராகுல் காந்திக்கு அதன் கூட்டாளியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் குறித்து வெட்கமாக இருந்தார். அவங்களுடைய ஆதரவை நிராகரிக்கணும் அப்படின்னார். அவனுடைய கொடியை காட்ட உங்களுக்கு தயக்கம் அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு நீங்க அவாய்ட் பண்ணுங்க, நிராகரிங்க அப்படின்னாரு ஸ்மிருதி இரானி. ராகுல் காந்தியினுடைய ரோட் ஷோவில் கொடிகள் இல்லாததற்கு காங்கிரஸ் எந்த அதிகாரப்பூர்வ காரணத்தையும் சொல்லல. அப்படின்னாலும் அதனுடைய மூத்த தலைவர் வி.டி. சதீசன் என்ன சொன்னார் இதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சாரத்தை எப்படி நடத்துவது அப்படின்னு காங்கிரஸுக்கு சிபிஎம் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வகுப்பு கொடுக்க வேண்டியது கிடையாது. கடந்த தேர்தலில் பாஜக சர்ச்சை ஏற்படுத்தியது. இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கு. அந்த பேர்ல ராகுல் காந்தியை பினராயி விஜயன் தாக்குறாரு. அதன் பேர்ல தான் ராகுல் காந்தி பினராயி விஜயன் தாக்குறாரு. ராகுல் காந்தியுடைய ரோட் ஷோவை எப்படி நடத்துவது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ராகுல் காந்தியுடைய ரோட் ஷோவில் பி.கே. குன்காலிக்குட்டி போன்ற மூத்த தலைவர்கள் கலந்துகிட்டாங்க. கேரளாவுக்கு வெளியே இடதுசாரிகளுடைய ஓரளவிற்கு முன்னிலையில் இருப்பதையும் மற்ற இடங்களில் காங்கிரசுடன் அதன் கூட்டணியும் அடிகோடிட்டு காட்டிய IUML இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய பொதுச் செயலாளர் குன்காலிக்குட்டி சொன்னார். இதை பத்தி அவர் கேரளாவுக்கு வெளியே கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸ் கொடி தேவை, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் சிவப்பு கொடி காங்கிரசின் கொடி தேவை, வயநாட்டுக்கு அப்பால் காங்கிரஸ் கொடியை கையில் ஏந்தியவாறு ராகுலுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முழக்கங்களை எழுப்புவதை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி அணி தலைவர் ராகுல் அவர் பாஜகவுக்கு எதிராக போராடுறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்துக்காம அவருக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொன்னார். எதுவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அணியை ஈர்க்க முயற்சிக்கும் நேரத்தில் தனக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் இடையான அவநம்பிக்கையை உருவாக்கும் பிரச்சனை குறித்து காங்கிரஸ் எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னாரு. இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வயநாட்டில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பெரும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. 2019ஆம் ஆண்டுல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமைதியின் குடும்ப கோட்டையில் இருந்து ராகுல் தோல்வியடைந்த போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய ஆதரவு வயநாட்டிலிருந்து அவரது சாதனை வெற்றியை ஓரளவுக்கு உறுதி பண்ணாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தொடர்புடைய வளர்ச்சியில தடை செய்யப்பட்ட வலதுசாரி இஸ்லாமிய அமைப்பான PFI அதனுடைய அரசியல் பிரிவான SDPI வழங்கிய ஒருதலைபட்ச ஆதரவை காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்தாங்க. இந்த விவகாரத்துல பாஜகவை தாக்கியதால் காங்கிரஸ் அதை தடுக்க முயன்றது. வயநாட்டில் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது காங்கிரசுக்கு SDPI ஆதரவு குறித்தும் ராகுலை ஸ்மிருதி இரானி தாக்கினாங்க.
அப்புறம் திருவனந்தபுரத்தில் பேசிய அமைதியில் ராகுலை தோற்கடித்த ஸ்மிருதி இரானி காந்தி குடும்பம் அமைதி மக்களை தோற்கடித்து விட்டதாகவும் இப்போ அவங்க வயநாடு மக்களை தோற்கடிக்க விரும்புவதாகவும் சொன்னாரு.